விவசாயத்தில் நீரின் பயன்பாடு அதிகமாக தேவைப்படும் நிலையில் பயிர்களுக்கு தேவையான நீரை மட்டும் அளித்து மகசூலை அதிகரிக்க செய்வதில் சொட்டு நீர் பாசன முறை தனித்தன்மை பெறுகிறது. சொட்டு நீர் பாசன உபகரணங்களை சரியான முறையில் கையாளுதல் அவற்றின் நீண்டகால பயன்பாட்டிற்கும் நீரின் பயன்பாட்டு திறனை சீரான அளவில் பெறவும் வழிவகை செய்கிறது. அந்த வகையில் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் கையாளும் முறைகள் குறித்து சொட்டு நீர் பாசன தொழில்நுட்பாளர் சி மணிகண்டன் அவர்கள் தரும் தகவல்கள். நாங்கள் இங்கே புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வேளாண்மை துறை மூலியமாக அனைத்து விவசாயிகளையும் ஃபாலோ பண்ணி அவங்க சொல்லக்கூடிய ஃபார்மரை நாங்கள் ஃபாலோ பண்ணி நாங்கள் சொட்டு நீர் பாசனம் அமைத்து கொண்டு வருகிறோம். அதில் இப்போ அரிமளம் பிளாக்கு சுதந்திரபுரம் வில்லேஜில் நாங்கள் ஒரு 11 ஏக்கர் சொட்டு நீர் பாசனம் இப்போ அமைத்து கொடுத்துருக்குறோம். அது நல்ல முறையாக இப்போ ஒரு 1.5 மாதம் காலமாக நல்லபடியாக இயங்கி கொண்டு வருகிறது. அது ஒரு 11 ஏக்கர் அவருக்கு பெரிய விவசாயி, அதாவது 75% மானியத்தில் நாங்கள் போட்டு பண்ணி கொடுத்துருக்குறோம். விவசாயிகளுக்கு தேவையான, அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ஒரு 3 வருஷம் நாங்கள் சொட்டு நீர் பாசனம் அமைத்து அடுத்த 3 வருஷத்துக்கு அவங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டாக ஃபீல்டுக்கு நாங்கள் அட்டன் பண்ணி கொடுப்போம். விவசாயிகள் காண்டாக்ட் பண்ணுவாங்க, எங்களை காண்டாக்ட் பண்ணி, சார் இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அடைப்புகள் இருக்குது, ட்ரிப்பரில் அடைப்புகள், இல்லை ஃபில்ட்ரு ஏதாவது அடைப்பு ஏற்படுது அப்படிங்கிற மண்ணுலேருந்து மண்ணுக்கு இது வருது, அந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது ஸோ அவங்களுக்கு நாங்கள் அவங்க கால் பண்ணும்பொழுது நாங்கள் அட்டன் பண்ணி கொடுப்போம். அப்படி பண்ணி கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா மெயின் உப்பு படியும் அதிகமாக பார்த்திங்கன்னா உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது, ஈஸி கண்டிஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா உப்புத்தன்மை படியும் பொழுது விவசாயிக்கு அதை ஆசிட் சொல்லுவோம், HCl சல்பூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க அதை டேக் ஓவர் பண்ணி அதை நாங்கள் ஏக்கர் வைஸ் ஏக்கருக்கு ஒரு 5 லிட்டர் 3லேருந்து 5 லிட்டர் ஈஸி கண்டிஷன் பொறுத்து அதை நாங்கள் பரிந்துரை செய்து பண்ணி கொடுப்போம். இப்போதைக்கு தேவைப்படாது, இயர்லி ஒன்ஸு கம்பல்சரி அந்த ஆசிட் முறைகள் இதெல்லாம் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அடைப்பு எதுவும் ஏற்படாது, ப்ளஸ் பயிர் தண்ணி போகாமல் காயாமல் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இதில் முழுசாக நிவர்த்தி அடையுங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் நல்ல முறையில் உரங்கள் வாரத்தில் ஒரு நாள் எனி பயிர், அதாவது கரும்பாக இருக்கட்டும், இல்லை மக்காச்சோளமாக இருக்கட்டும், இல்லை பயிர் வகை பயிர்களாக இருக்கட்டும், இல்லை தென்னையாக இருக்கட்டும், எந்த பயிராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் அவங்க நீரில் கரையக்கூடிய உரங்களை முறையாக கொடுத்தாங்களாகவே ஸோ அது இந்த அடைப்புங்கிறது வராதுங்க. மெயின் அதுதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேற்கொண்டு பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை ஃபில்ட்ரு எல்லாமே ஃபில்ட்ரு ப்ளஸ் ப்ளஷ் வால்வு இருக்குங்க. ஸோ எண்டு கேப்பு இந்த செய்முறைகள் எல்லாமே அதை வாரத்தில் ஒரு நாள் பேக் வாஷ்ன்னு சொல்லுவாங்க, சுத்தம் செய்தல், அதை சுத்தம் பண்ணாலே உங்களுக்கு அடைப்புங்கிறது வராதுங்க. இதை பண்ணணும். மெயினாக சர்வீஸ் கார்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு 3 வருஷத்துக்கான சர்வீஸ் கார்டு கொடுத்துருவோம். அந்த கார்டு மூலியமாக ஸோ அவங்க செய்முறை விளக்கங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தாலே ஓரளவுக்கு கிளியராக நல்லபடியாக சொட்டு நீர் பாசனம் நல்லா பண்ணலாங்க. விவசாயிகள் எப்படி ஃபில்ட்ருகள் சுத்தம் பண்ணணும், சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான செய்முறைங்க. இதில் பார்த்திங்கன்னா போர், ஒரு ஃபீல்டுக்கு போர் தான் இருக்குங்க. போர்லேருந்து வாட்டர் சோர்ஸ் வருதுங்க. வரும்பொழுது NRV, அதாவது நான் ரிட்டர்ன் வால்வு. இதோட மீனிங் என்ன அப்படின்னா வரக்கூடிய தண்ணி அதாவது ஒரு மின்சாரம் தடைப்பட்டு போகுது அப்படிங்கிற சூழ்நிலையில் தண்ணி ஃபீல்டுலேருந்து இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே போருக்கு ரிட்டர்ன் ஆகுங்க. அது ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த NRV வால்வுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைபாஸ் அசம்பிளி. இது பார்த்திங்கன்னா போர்லேருந்து சின்ன தூசு மற்ற இதெல்லாம் வருங்க. மோட்ரு போடும்பொழுது ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் தண்ணியை இதில் எம்டியாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் ஃபில்டருக்கு நம்ம கொடுக்கணுங்க, தண்ணி போகணும். ஏன்னா தண்ணி அதிகமாக மண் தள்ளும், போர் பொறுத்தளவுக்கு மண் அதிகமாக தள்ளும். அந்த மண் சடனாக போகும்பொழுது உங்கள் ஃபில்டரில் டேரெக்டாக போய் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கிறதுக்காக இந்த பைபாஸ் அசம்பிளி நம்ம கொடுக்குறோங்க. சப்போஸ் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, நம்ம மோட்ரு இப்போ வறட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி நிலத்தடி தண்ணி கீழே போகும். அப்போ உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுக்காது, நார்மலாக தண்ணி நீங்கள் பாய்ச்சலாம். தண்ணி மழை பெஞ்சு நல்லா மேலே வரும்பொழுது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்பொழுது நீங்கள் வால்வு சப்போஸ் ஒரு அட்டன் டைமில் ஒரு 4 வால்வு பாயுது அப்படின்னா அந்த வால்வு சப்போஸ் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த 4 வாட்டோ அதிகமாக ரெடியூஸ் ஆகும் தண்ணி. அப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். அது ஒன்றுங்க. அடுத்தது ஏர்லிஸ் வால்வுங்க. தண்ணி வரக்கூடிய தண்ணி ஏர் ரொம்ப இதாக இருக்கனால ஏர் ரிலீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் உரம் இழுக்கும் கருவி. இது எதுக்காக வைக்கணும் அப்படின்னா முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நேரடியாக விவசாயிகள் பயிருக்கு
உரம் செலுத்துவாங்க. இப்போ வந்து எல்லாமே நம்ம இங்கேருந்தே பண்ணலாம். இதுக்கான பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் வந்து ஆள் செலவு குறையுங்க. உரம் வந்து டைரெக்டாக விதைக்கிறனால சூரிய ஒளியினாலையும் காற்றுனாலையும் ப்ளஸ் களைகள் தேவையில்லாத களைகள் எல்லாமே வேஸ்டேஜ் ஆகும். ஸோ இதில் பண்ணும்பொழுது இது டைரெக்டாக பயிருக்கு வந்து வேரில் வந்து உரம் ரெடியூஸ் ஆகுதுங்க. மெயின் வந்து இதில் வந்து நீரில் கரையக்கூடிய உரங்கள் மட்டும்தான் நம்ம செலுத்தணுங்க. ஏன்னா இதில் வந்து வாட்டர் சோர்ஸ் மூலிமா எல்லாமே பண்ணுறனால நீரில் கரையக்கூடிய உரங்கள் தான் கொடுக்கணும். அதில் வந்து இப்போ ஆல்-19 இருக்குது, எம்ஓபி இருக்குங்க, ஒயிட் பொட்டாசு. ஸோ இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் உரம் எப்படி செலுத்த வேண்டும் அப்படின்றால் வாட்டர் இங்கேருந்து வருங்க. வரும்பொழுது இந்த வால்வை நம்ம கண்ட்ரோல் பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணணும், சடனாக லாக் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணும்பொழுது இங்கே உரம் எல்லாமே கலந்து வச்சுருப்போம். அதாவது நீர் தண்ணி இதில் இது பண்ணி எவ்வளோ தேவை. இப்போ ஒரு 2 வால்வு அட்டன் டைமில் வந்து அப்படின்னா ஒரு 1.5 ஏக்கர் அப்படின்னா அந்த 1.5 ஏக்கருக்கான என்ன பயிரோ அந்த பயிருக்கு தேவையான உரங்கள் மட்டும் என்ன பயிர் தேவையோ அதுக்கான உரங்கள் ஒயிட் பொட்டாஷு, ஆல்-19, எம்ஓபி. ஸோ அந்த மாதிரி உரங்கள் வந்து நீரில் கரையக்கூடிய உரத்தை வந்து கரைச்சி ஒரு 5 கிலோனா 5 கிலோ, 10 கிலோனா 10 கிலோ அந்த இதை கரைச்சி தண்ணியில் வச்சுக்கிட்டுங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இதோட ஆப்ஷன் இங்கே ஒரு வால்வு இருக்குங்க. இந்த வால்வு வந்து ஸோ ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய தண்ணி இது ஏர் சர்க்குலேஷன் ஆகும். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இதில் வரும்பொழுது இங்கே வந்து ஏர் சர்க்குலேஷன் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய வாட்டரை வந்து இதில் வந்து இழுக்குங்க. இழுத்து ப்ளஸ் இந்த உரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் போய்ட்டு லைனுக்கு நேராக போய்டுங்க, ஃபீல்டுக்கு நேராக போயிடும். ஸோ இது போகும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இன்றைக்கி ஒரு ஏக்கருக்கு வந்து உர செலவு நம்ம டேரெக்டாக பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்மர் வந்து ஒரு லேபர் வந்து ஒரு 5 பேராக வேணுங்க. ஸோ இது வந்து ஒருத்தர் இருந்தால் போதுங்க. ஒருத்தர் வந்து உரத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரே ஆள் ஸோ ஒரு 1.5 ஏக்கரு கிட்டத்தட்ட ஒரு 25 ஏக்கர் வரைக்கும் ஒரே ஆள் இருந்து உரம் கொடுத்து முடிச்சிடலாங்க. ஸோ அந்த ஒரு இது இருக்கனால நமக்கு லேபர் செலவு ரொம்ப குறைவாக இருக்குங்க. ஸோ இதை முடித்த கையோட அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு. இது கம்பல்சரி வாரத்தில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் டு ஒரு நாள். ஸோ மண் அதாவது போரில் வரக்கூடிய மண்ணை பொறுத்து நம்ம வந்து இதை சுத்தம் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த அசடு லைட்டாக இது வந்து போரில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான மண், அதாவது மண் அதிகமாக வரல, அதனால் இது வந்து கம்மியாக தெரியுதுங்க. இது வந்து ஸ்க்ரீன் ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க, சல்லடை வடிகட்டின்னு சொல்லுவாங்க தமிழில். இதே வந்து பார்த்திங்கன்னா போரில் மண் அதிகமாக இருக்குது, ஸோ அந்த மாதிரி போகும்போது ஹைட்ரோசோலிக்கின் ஃபில்ட்ருன்னு ஒன்று வைப்பாங்க, கூம்பு வடிவ ஃபில்ட்ரு, அதாவது சுழற்சி வடிவ வடிகட்டி அப்படிம்பாங்க. அது மண் வராதனால போதுமான ஃபில்ட்ரு இருந்தாலே போதும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம இந்த ஃபில்ட்ரு வைக்கிறோங்க. ஸோ இதை எடுத்து நம்ம வாட்டரில் லைட்டாக அலசி வாஷ் பண்ணி ஸோ பண்ணாலே போதுங்க. தண்ணி ஆட்டோமேட்டிக் இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை கம்பல்சரி அதிகமாக மண் வரல அப்படிங்கிறப்போ வாரம் ஒரு டைம் நம்ம சுத்தம் பண்ணால் போதுங்க. ஸோ இதை முடித்த கையோட நம்ம அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வால்வு அங்கங்கே ஆப்ஷன் சப்ளைன் வால்வு கொடுத்துருப்போம். இப்போ ஒரு 11 ஏக்கர் அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு 11 வால்வுலேருந்து ஒரு 15 வால்வு இருக்குங்க கம்பல்சரி. அது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு வால்வு அந்த மாதிரி மீன் பண்ணியிருப்போம். அந்த வால்வை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலே போதுமானதுங்க. இது மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இது சப்ளைன் இந்த ஃபீல்டுக்கு நம்ம போகக்கூடிய வால்வுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏர்லிஷ் வால்வுன்னு வச்சுருப்போம். இங்கேயும் ஒரு ஏர்லிஷ் வால்வு, ஏன்னா பைப் லைன் இருக்குது மண்ணுக்குள்ளே போட்டு பதிக்கனால சப்போஸ் வெடிச்சிடாமல் இருக்கிறதாக அதை நம்ம பண்ணுறோம். இதை முடித்த கையோட பார்த்திங்கன்னா சப்ளைன்னு டைரெக்டாக லேட்ரலில் வந்து 16 லேட்ரல் அப்படின்னு சொல்கிறது அதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இதை முடிச்சுட்டு பயிருக்கு வந்து அங்கங்கே பட்டன், ஒரு மரத்துக்கு ஒரு பட்டன், இப்போ தென்னை வந்து சின்ன கண்ணுங்க, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 லிட்டர் பட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பர் ஹவருக்கு ரீசார்ஜ் ஆகுங்க. அப்படிங்கிறப்போ ஒரு 3லேருந்து 4 பட்டன் அடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 24லேருந்து 32 லிட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து பர் ஹவருக்கு தண்ணி ரீசார்ஜ் ஆகும். ஏன்னா ஒரு சின்ன கண்ணுங்கனால இன்றைக்கி 30லேருந்து 50 லிட்டர் கிடச்சா போதுங்க. இவர் வந்து ஒரு ஏக்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 1.5 மணி நேரம் தண்ணி பாய்ச்சினா போதுங்க. அப்படிங்கிறப்ப இவர் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்தில் தண்ணி இந்த ஏரியா 11 ஏக்கரையும் விவசாயம் பண்ணி ஈஸியாக பண்ணிடுறாங்க. வாட்டர் சோர்ஸ் மிச்சம் இருக்கனால இது இல்லாமல் அடுத்த பயிர் வேறு ஏரியா மற்ற பயிர்களுக்கு நீட்டாக பண்ணிகிட்ருக்காருங்க. மேலும் இந்த சொட்டு நீர் பாசனம் பண்ணிங்க அப்படின்னா இந்த வழிமுறைகளை எல்லாம் செய்து பண்ணுங்கன்னா உங்களுக்கு நீர் சிக்கனம், உரச்சக்கனம், ஆள் செலவுகள் குறைவு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது அதாவது குறைந்த செலவில் அதிக பரப்பளவில் சொட்டு நீர் பாசனம் அமைச்சு பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்பதை சொல்லி முடித்துக்கொள்ள நன்றி. வணக்கம்.